வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேஎல் லாட்ரி தமிழ் ட்ரிக்ஸ். நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நோ பெட்டிங்ஸ், இங்கே எந்த விதமான ஒரு பெட்டிங்ஸ் நடைபெறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தான். இந்த கணிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான், வேறு எந்த மாநிலத்துக்கு இது பொருந்தாது. ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ மட்டுமே பாருங்கள். முழுக்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஆப்ஷனில் ஆல் வரும், ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். 6/8/2025 தனலக்ஷ்மி ட்ரா நம்பர் 13க்கு உண்டான கெஸ்ஸிங்கை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 5/8/2025 ரிசல்ட் பார்த்தோம்னா 702 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. நம்ம சேனலோட கெஸ்ஸிங்ஸ் ஃபுல்லாகவே மிஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லேயே மிஸ் ஆயிடுச்சு. நம்ம எல்லாமே 9ஐயும் 6ஐயும் வச்சு மேக் பண்ணிட்டோம். வந்தது நம்மளோட நம்பரில் 9, 6, 2, 8 இந்த 4 நம்பர் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதில் இன்றைக்கி பார்த்தோம்னா 2ஆம் நம்பர் வந்துருச்சு. நம்ம 9, 6ஐயும் மேக் பண்ணியிருந்தோம், ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. 2ஆம் நம்பர் உள்ளே வந்திருக்கு. இது மாதிரி மிஸ் ஆக ரொம்ப ரேர் தான். இந்த 4 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் வந்தாலுமே நமக்கு ஏபிபிசிஏசி பாஸ் ஆகிரும் அப்படிங்கிறது தான் ஒரு இது கான்செப்ட்டு. சரி, ஓகே, நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்ஸ் நம்ம பார்த்துடலாம். 6/8/2025 தனலக்ஷ்மி லாட்ரி. இதில் பார்த்தோம்னா நமக்கு ஆல் போர்டுக்கு உண்டான ஒரு ட்ரிக் நான் சொல்கிறேன். வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது புரியாது. இன்றைக்கு உண்டான போர்டு கெஸ்ஸிங் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஏ போர்டில் 8 மற்றும் 2, பி போர்டில் 2 மற்றும் 8, சி போர்டில் 8 மற்றும் 2 அப்படின்னு சொல்லி போர்டுக்கு 2 நம்பர் டார்கெட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம ட்ரிக்கு சொல்கிறோம். ஆல் போர்டுக்கு உண்டான ட்ரிக் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த ட்ரிக்கு பார்த்தோம்னா இப்போ லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டு 177 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. 7 நம்ம பெருக்கும் போது 42 அப்படின்னு சொல்லி அமையும். சரி, 49 அப்படின்னு சொல்லி அமையும். அப்போ 4ஐயும் 9ஐயும் நம்ம கூட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா 13 அப்படின்னு சொல்லி அமையும். அந்த 3ஐயும் 1ஐயும் கூட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா 4 + 9 அப்படி கூட்டினோம்னா 13, 3 + 13 அப்படின்னு சொல்லி இருக்கிற 2ஐயும் கூட்டினோம்னா 4 அமையும். அப்போ நம்ம 4 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். 7ஐயும் 1ஐயும் கூட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா 4 7, 4 7 அப்படின்னு சொல்லி, அதாவது பி போர்டிலேருந்து சி போர்டையும், சி போர்டிலேருந்து ஏ போர்டையும், ஏ போர்டிலேருந்து பி போர்டையும் இதை இப்படி தான் நம்ம பெருக்கி போடுறோம். போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா 4 9 7 பவர் 2 அப்படின்னு சொல்லி, அதாவது இதில் டபுளாக நமக்கு என்ன வருதோ, இப்போ 7 2 தானே நமக்கு 2 வாட்டி வந்திருக்கு. அப்போ 2 வாட்டி 7 2 வந்ததுன்னா 7 2லேருந்து ஏதாவது ஒரு நம்பர், இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இறங்கணும். நம்ம நேற்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 177 ரிசல்ட்டுக்கு அடுத்து 702 அப்படின்னு சொல்லி அடித்தாங்க. 2ஆம் நம்பரும் இறங்கியிருக்கு, 7ஆம் நம்பரும் இறங்கியிருக்கும். இது நீங்கள் எல்லா 4 ரிசல்ட்டுக்கும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி நான் நேற்று 9 ஸ்ட்ராங் பண்ணிட்டேன். 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் எடுக்காமல் 9ஆம் நம்பர் ஸ்ட்ராங் பண்ணனால தான் நமக்கு நேற்று டோட்டலாக மிஸ் ஆச்சு. 7 அடுத்த நேற்று ரிசல்ட் பார்த்தோம்னா 702 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. 702 நம்ம 0ஐ 2ஐயும் பெருக்கணும்னா 0 தான், 2ஐயும் 7ஐயும் பெருக்கணும் 14 அப்படின்னு சொல்லி அமையும். 4ஐயும் 1ஐயும் கூட்டணும் அப்படின்னா 5, 7ஐயும் 0வும் பெருக்கினாலும் 0 தான். நமக்கு பார்த்தோம்னா 0 5 இல்லாமல் நாளைக்கு கேம் இருக்காது அப்படிங்கிறத கான்செப்ட்டு. ஓகே நண்பர்களே, ஆல் போர்டு பார்த்தோம்னா 8 மற்றும் 2 அப்படின்னு சொல்லி 2 நம்பர் எடுத்திருக்கேன். இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இறங்கணும். சிங்கிள் ஷாட்டில் பார்த்தோம்னா 8ஆம் நம்பர் நான் 100% எடுத்திருக்கேன். 8ஆம் நம்பரில் இல்லாமல் இன்னைக்கு கேம் இருக்காது அப்படிங்கிற கான்செப்டில். ஏபிபிசிஎஸ்சி பார்த்தோம்னா 80 85 84 81 20 25 24 21 08 58 48 18 02 52 42 12 அப்படின்ற ஒரு 16 செட்டு ஃபார்முலா அம்ஜால் எடுத்திருக்கோம். இதில் 8ஓ 2ஓ ஏதாவது ஒன்று இறங்கினாலும் நமக்கு ஏபிபிசிஏசி டபுளாக பாஸ் ஆகணும் அப்படிங்கிற இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். பாப்பா நமக்கு மிஸ் ஆகிட்டே இருக்கிற ஒரு 4-5 நாளாக கண்டினியூஸாக பாப்பா நாளைக்கு ஒரு நாள் தரமான ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்தோம்னா சூப்பரான ஒரு விஷயம் கொடுத்த மாதிரி இருக்கும். பெஸ்ட் ஏபிபிசிஏசி பார்த்தோம்னா நம்ம இந்த இடத்துலையே சொல்லியிருப்போம். ஆல் போர்டு 0 5 இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லி ஃபார்முலா ட்ரிக் படி பார்த்தோம்னா 0 5 தான். அப்போ நான் எனக்கு வந்திருக்க மெயின் ஆல் போர்டு பார்த்தோம்னா 8 மற்றும் 2 அதோடு மேட்ச் பண்ணும்போது 80 85 20 25 08 58 02 52 அப்படின்ற ஒரு 8 நம்பர் இந்த இடத்துல நான் டார்கெட் பண்ணுறேன். பாருங்கள், உங்களோட கணக்கு வழக்கில் இது மேட்ச் ஆதான்னு பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே. பாக்ஸ் ஏபிசி பாக்ஸ் பார்த்தோம்னா 204 254 214 804 854 814 அப்படின்னு சொல்லி ஒரு 6 பாக்ஸ் செட் பண்ணியிருக்கேன். இதில் 0 5 வரது எல்லாமே ஸ்ட்ராங் தான். 204 254 804 854 அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களோட கணக்கு வழக்கில் மேட்ச் ஆச்சு அப்படின்னா லிமிட் எடுத்து வச்சு ப்ளே பண்ண நம்பர்களே. ஓகே, நம்மளே வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஎல் லாட்ரி தமிழ் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோட கெஸ்ஸிங்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண நண்பர்களே. நன்றி. வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.